முத்துக்கு கொஞ்சம் பணம் கிடைக்குது. அது அண்ணாமலைட்ட கொடுத்து ஹோம் லோன்ல கேட்டா சொல்றாங்க. உடனே அண்ணாமலையும் பேங்க் போறாங்க. அங்க போனா, "நீங்க தான் ஹோம் லோன் கட்டி முடிச்சுட்டு இப்போ வீடையும் திருப்பிட்டீங்களே" அப்படிங்கிறாங்க. "அது எப்படிங்க? என் ஒய்ஃப் பேர்லயும் என் பேர்ல தான் இருக்கு. நான் சைன் போடவே இல்லையே. அப்படி இருக்கும்போது பணம் கட்டி எப்படி திருப்ப முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஷாக்காகி கேட்குறாங்க. "இல்ல, இல்ல உங்க சைன் இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல உள்ளவங்க சொன்னதும் அண்ணாமலைக்கு அதிர்ச்சியா இருக்குது. வீட்டுக்கு வர்றாங்க. உடனே விஜயா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. "என்னங்க என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முத்து இருந்துட்டு, "அப்பா என்னாச்சு? பேங்க் போனல என்ன சொன்னாங்க?" அப்படிங்கிறாங்க. உடனே "என்னாச்சு? வீட்ல லோன் எல்லாம் முடிச்சிருக்கு. பணம் உனக்கு எங்கேருந்து வந்துச்சு? அந்த பத்திரம் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கத்துறாங்க. முத்து இருந்துட்டு, "என்னப்பா சொல்ற?" அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு, "ஆமாண்டா, அங்க பேங்க்ல அப்படிதான் சொன்னாங்க" அப்படிங்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, "அந்த அன்னைக்கு வட்டி விடுறவன் தான்லப்பா, மொத்த பணத்தையும் தரேன். நீங்க வீட திருப்பிக்கோங்க. நீங்க பத்திரமா குடுத்தா போதும்னு சொல்லியிருப்பான். அதனால அம்மாவும் இந்த மனோஜ் ஓடுகாலியும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கப்பா" அப்படின்னு முத்து சொல்றாங்க. உடனேவும் "விஜயா முத்து சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாங்க. அவங்க வந்து வட்டிக்கு இல்லாம பணம் குடுக்குறேன். எப்ப வேணாலும் குடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதனால தான் அவங்ககிட்ட பணம் வாங்கி திருப்பி பத்திரம் என்கிட்ட தான் பத்திரமா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "இதெல்லாம் என்கிட்ட கேட்காம என்னுடைய சைன யார் போட்டா? நீயா போட்ட?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனேவும் மனோஜ், "நான் தான்ப்பா போட்டேன். ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது அம்மாவுக்கு உதவியா இருக்க வேண்டாமா?" அப்படிங்கிறாங்க. "என்ன நல்ல விஷயம்? அவன் எதுக்காக பணம் குடுத்தான்னு உனக்கு தெரியுமா? ஏதாவது பேப்பர்ல சைன் போட்டியா? என்ன காரணத்துக்காக பணம் குடுத்தான்னு தெரியாம நீ பாட்டுல வாங்கி வச்சிருக்க. அதனால என்ன பிரச்சனை ஆக போகுதுன்னு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை, "என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீயாவே முடிவெடுக்கிற அளவுக்கு பெரிய ஆளா ஆயிட்டீங்கல்ல. அப்பன்னா நான் தேவையில்லைல்ல" அப்படின்னு அண்ணாமலை வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, "உங்களுக்கு தான் பொழைக்க தெரியாது. நான் பொழைக்கிறது மாரி பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்காது" அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு, "சரி இனிமேல் நீ என் கூட பேசாத" அப்படின்னு விஜயாவ பார்த்து கோவப்பட்டுட்டு பேசாம இருக்கிறாங்க. விஜயா, "ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க?" அப்படின்னு அழுகுறாங்க. முத்து இருந்துட்டு, "அப்பா அம்மா ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்காக நீங்க பேசாம இருக்கக்கூடாதுப்பா" அப்படிங்கிறாங்க. "இல்லடா, இவ பண்ற தப்பெல்லாம் நான் பொறுத்துட்டு போனேன். இனிமேலும் பொறுத்துக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கோவிச்சுட்டு இருக்காங்க. சீரியல் எப்படி நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.